போலீஸ் எந்த சூழ்நிலையிலையும் போலீஸா தான் இருக்கணும். பொறுப்பு இல்லாம நடந்துக்க கூடாது. போலீஸ் உங்க நண்பன்னு சொல்றது அது வெறும் வாசகம் கிடையாது. அதுல பெரிய அர்த்தமே அடங்கி இருக்கு. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவனுக்கு மட்டும்தான் வீரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒவ்வொரு சாமானியனுக்கும் இந்த உடுப்பையும் பவரையும் கொடுத்து பாரு. ஒரே நாள்ல நாடே சுடுகாடாயிரும். அத்தனை பேரும் அத்தனை வீரத்தையும் அடக்கிக்கிட்டு தான் இருக்கான். காவிக்கும் காக்கிக்கும் சின்ன கலர் வித்தியாசம் தான். ஆனா குணம் ரெண்டுக்குமே ஒண்ணுதான், அஹிம்சை. எதையுமே சாஃப்டா டீல் பண்ணாதான் பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி முறுக்கிக்கிட்டு இருந்தா எல்லாருமே வெட்டிக்கிட்டு தான் சாகணும். இந்த விஷயம் பப்ளிக்கு தெரியறதை விட பொறுப்பான போஸ்டிங்ல இருக்கிற உனக்கு தான் தெரியணும். உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த அரசியல்வாதி சப்போர்ட்ல தான் நீ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருந்த. ஆனா இப்ப நானே கண்ணால பாத்துட்டேன். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிற. 2 அப்பாவிகளை கடத்திக்கிட்டு வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிற. 2 பேர் குடும்பத்துக்கும் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்திருக்கிற. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கேஸ் ஃபைல் ஆனா உன் நிலைமை என்ன ஆகும்னு ஆஸ் a போலீஸ் ஆபீசரா உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அப்படி எதுவும் செய்ய விரும்பல. காரணம், உன்னால பப்ளிக் மத்தியில டிபார்ட்மெண்டோட பேரு கெட்டு போயிடக்கூடாது. அதனால உன்னை வார்ன் பண்ணி சஸ்பெண்ட் பண்றேன். எதுவும் பேச வேண்டாம். ஆபீஸ்ல வந்து பாருங்க. இனிமே இவரால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா சார். ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உங்க வைஃபோட பிரச்சனைய கியூர் பண்ண பாருங்க. நிச்சயமா சார். நீங்க கிளம்புங்க மிஸ்டர் விஸ்வா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நீயும் போமா. ஏன் டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிற? இந்த வயசுல அதுவும் படிச்சுட்டு நாகரீகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணால இவ்வளவு தூரம் இறங்க முடியுமா? அவளா நாகரீகமான வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லாதீங்க அத்தை. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. பொண்ணு அவ. என்னங்க, என்ன உலகம் இது? காசு கொடுத்தா எல்லா கதவுமா திறக்கும். திறந்திருக்கேம்மா. அவ கொடுத்த காசுனால எல்லா கதவும் திறந்திருக்கேன். இவங்க அம்மா தன்னோட சொந்த பேத்தின் கூட நினைக்காம காசுக்காக தானே அந்த சர்டிபிகேட் திருடி கொடுத்திருக்காங்க. அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தானே கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என் குழந்தை விஷயத்துல களவாணித்தனம் பண்ணிருக்காங்க. போற போக்க பார்த்தா அஞ்சலி என்கிட்ட இருந்து என் குழந்தைய பறிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? ஆதாரம் இல்லனா பெத்த குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா? சர்டிபிகேட் இல்லைங்கிறதுக்காக அவளால நம்ம குழந்தை மேல உரிமை கொண்டாடிட முடியுமா? நாமளும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம நம்ம குழந்தைய தூக்கி கொடுத்துருவோமா? அவங்களுக்கு பணம் சப்போர்ட் பண்ணா நம்ம கடவுள் சப்போர்ட் பண்ணுவாரு. என்னங்க சப்போர்ட் பண்றாரு? எந்த கடவுளுங்க சப்போர்ட் பண்றாரு? அவ கொடுக்கிற காசுக்கு தான் எல்லாரும் மதிக்கிறாங்களே தவிர நம்ம கதிரில யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே.
நம்ம தப்பு பண்ணிட்டோம் மாலதி. அவளுக்கு முன்னாடி நாம முந்தி இருக்கணும். அன்னைக்கு அந்த அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தைய கொடுங்கன்னு கலட்டா பண்ணால, அப்பவே நம்ம ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அட நீங்க வேற மாப்பிள்ள, நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அவங்க உடனே நம்ம பேர்ல கருணை காட்ட ஆரம்பிச்சிருவாங்களா? நம்ம கிட்ட தான் நியாயத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே. அஞ்சலியே எடுத்துங்க, அவ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு தானே நம்ம குழந்தைய அவகிட்ட பிடுங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ அவங்களுக்கு கத்த கத்தையா எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலோ அந்த பணம் தானே இவ்வளவு பண்ணுது. எல்லா போலீஸும் அப்படி இல்ல மாமா. ஏழைங்க மேல இறக்க போறதுக்கு நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை நம்ம பண்ணாம போனதாலதான் அவளுக்கு பயம் விட்டு போச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப அந்த ராட்சசி கிட்ட இருந்து நம்ம குழந்தை எப்படி காப்பாத்தணும்னு மட்டும் தான் யோசிக்கணும். ஸ்டேஷன்ல இருந்து தாங்க போன் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். நீ போன் அட்டெண்ட் பண்ணலாம், பேச வேண்டாம், விட்டுரு. இல்ல மாப்பிள்ள, ஒருவேளை இந்த இன்ஸ்பெக்டர் குழந்தைய திரும்ப கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்காக போன் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு இன்னும் கூட இப்படி ஒரு நப்பாசியா வள்ளி? சரி மாலதி, போன் அட்டெண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. கேளுமா. அப்பாவது உங்க அம்மாவோட நப்பாசி நிறைவேறதான்னு பாப்போம். பேசு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏய், உங்க ஏரியால நீங்க எல்லாம் பெரிய தாதா பரம்பரை நினைப்பா? ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்கிட்ட இருக்கிறது அஞ்சலியோட குழந்தை. ஒழுங்கு மரியாதையா 24 மணி நேரத்துல அவங்க கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிருன்னு உன்னை வான் பண்ணி தான் அனுப்பிச்சேன். நீ அதை செய்யாம குடும்பத்தோட போய் அந்த அஞ்சலிய மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. தனியா இருக்கிற லேடிய மிரட்டினீங்கன்னு கேஸ போட்டு மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள வைக்கவா? ஐயோ மேடம், நாங்க யாரும் பிரச்சனை பண்ண போல மேடம். எதுக்காக என் குழந்தைய கேட்டு பிரச்சனை பண்றேன்னு கேட்கதான் மேடம் போடும், வேற எதுக்காகவும் போல. அடி, தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய நீதிமான் மாதிரி அங்க போய் நியாயம் கேட்டு டைலாக்லாம் பேசியிருக்க. மேடம், நீங்க நடிக்கிற மாதிரி எங்களது தப்பான குடும்பம் கிடையாது மேடம். ஏய் நிறுத்து, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில உன்கிட்ட இருக்கிற குழந்தைய ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிற. அதை விட்டுட்டு மறுபடியும் அஞ்சலி வீட்டுக்கு போய் மிரட்டுறது இல்ல வேற ஏதாவது கோல்மால் பண்ணி குழந்தை அஞ்சலியோடது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்து மிதி மிதின்னு மிதிச்சு லாட கட்டிடுவேன். ஜாக்கிரதை. வாய்டி போன. என்ன மாலதி, குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்களா? ஆமாங்க, நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுக்கணுமா? இதை எப்படி விட்டுட்டு இருந்தா சரியா வராது. இப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும். இப்போ ஸ்டேஷன் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து குழந்தைய கொடுக்க முடியாது தெளிவா சொல்லிடலாம். அதுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். இருங்க மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. ராத்திரி நேரமா இருக்கு. இந்த நேரத்துல லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது அவ்வளவு நல்லா இருக்காது. அவங்க தான் காலைல வர சொல்றாங்கல்ல, காலையில போவோம். தீர்மானமா சொல்லிடுவோம் எங்க குழந்தை எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க முடியாதுன்னு. ஆமா மாலதி, அழாதம்மா, அழாத. ஒண்ணு ஆகாது, தைரியமா இருமா. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். தைரியமா இரு. கூடாதுன்னு இத்தனை நாள் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தானோ, அது இன்னைக்கு பாதிக்கு பாதி நடந்துருச்சு. கடவுளே, என் மருமகளுக்கு பார்வையை கொடுத்துட்டேன்னு நிம்மதியா இருந்தோம். கூடவே இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்து ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நாங்க அப்படி என்னதான் பாவம் பண்ணுமோ தெரியலையே. நீ பேசாத. நந்தினி வீட்லயே இருக்கட்டும். குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு நான் வரேன்னு சொன்னேன். கேட்டே நீ? நான் தான் போறேன்ல.
நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போய் எவ்வளவு ஃப்ரெண்டு கூட்டான்னு அவ கூட அனுப்பி வச்சிருக்க. அந்த வீட்டுல தான்டா இவள கொல்ல காத்துக்கிட்டு இருக்க யமனை கூடி இருந்திருக்கா. யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவன் இவ கண்ணுல அந்த போட்டோவை காமிச்சிருக்கான். அதனால நந்தினி தப்பிச்சு வந்துட்டா. நீ மாட்டிக்கிட்ட. அந்த ஆளு உன்னை சித்திரவதை பண்ணி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நந்தினி இழுத்துட்டு போய் யோசிச்சு பார்த்தா மனசே நடுங்குது. நல்ல வேளை சரியான நேரத்துல முரளி ஐஜி சார கூட்டிட்டு வரலன்னா இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரையும் என்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னம்மா பண்ணிருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? இனிமேல் அவனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. தயவு செஞ்சு எல்லாரும் அதை பத்தி மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் ப்ளீஸ். எப்படிங்க மறக்க முடியும்? எப்படி மறக்க சொல்றீங்க? இன்னும் என்னோட பிரச்சனை தீரலையே. நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற குழப்பம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால எப்படிங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு, கவலைப்படாத, நான் சொல்றது கேளு. நாளைக்கு போய் மறுபடியும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட பார்ப்போம். கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவர்தான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டாரேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்புறம் அவர் திரும்ப போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? உனக்கு மெடிக்கலி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொன்னது உண்மைதான். பட் அவர் இன்னொன்னு சொன்னார்ல, உனக்கு மனசு பூரா கன்ஃபியூஷன் இருக்கு. 2-3 தடவை வந்து என்ன மீட் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும்னு சொன்னாரா இல்லையா? நம்ம ஒரு செஷனுக்கு தானே போயிருக்கோம். மறுபடியும் நீ போகணும், அவர்கிட்ட நிறைய பேசணும். அப்பதான் உன் மனசுல டீப்பா என்ன இருக்குன்றதை அவரால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவரால் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்னமோ சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்த்தா சரியாகும் நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க. ஆமா நந்தினி, விஸ்வா சொல்ற மாதிரி நாளைக்கே நீ சைக்காட்ரிஸ்ட போய் பாருமா. ஆண்டவன் நிச்சயமா ஏதாவது தீர்ப்பு சொல்லுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இத பாரு, இத பாரு நந்தினி, அழாத. குழந்தையோட கொஞ்ச நேரம் இரு, உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வா வாமா. போ நந்தினி, போ. வா வா. மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கோ, போ. வாமா. இன்ஸ்பெக்டர் அம்மா, ஏய், உன்னை குழந்தைய தானே தூக்கிட்டு வர சொன்னேன். உன் புருஷனே அப்பனையும் கூட்டிட்டு வந்திருக்க. இவங்களே அஞ்சலி கிட்ட ஒப்படைக்க போறேன். ஏங்க, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்காங்க? பணம் இருக்கிற திமிர்ல யாரும் ஏழைங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் போலீஸுங்கிற இந்த அமைப்பையே உருவாக்கிச்சு. ஆனா நீங்க இந்த போலீஸ் போட்டுட்டு தப்பானவங்களுக்கு ஏங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அஞ்சலி பண்றது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏங்க நீங்க அவங்க பக்கமே சாயிறீங்க? ஏய், உனக்கு என்ன நான் அத்தையா அத்தாச்சியா? ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மேடம்னு கூப்பிடு. யாரு பொய் சொல்ற, யாரு தப்பானவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். நீ ஒன்னும் எங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மைதான் மேடம். யார் பொய் பேசுறாங்க, யார் உண்மை பேசுறாங்கன்னு தெளிவா தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா கண்டுபிடிச்சு அவங்க பக்கம் நின்னு அப்பாவிங்களான எங்களை தான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. வேணாண்டி, ஏற்கனவே நான் கொடுத்த டயத்துல நான் சொன்ன வேலையை செய்யலைங்கிற கோபத்துல இருக்கேன். தேவையில்லாம மேல மேல பேசி என் கோபத்தை அதிகப்படுத்தாத. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த அஞ்சலிக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா ஆதரவு இல்லாத குழந்தைகள் எத்தனையோ இருக்கு. அதுல ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து சந்தோஷமா வளர்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க பேத்தியை இவகிட்ட இருந்து பிடுங்கி அவகிட்ட கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு பொண்ணா உங்களுக்கு அழகு இல்ல. உங்க பதவிக்கும் அது நல்லது இல்ல. யோ, நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலு உன் பொண்ணுகிட்ட சொல்லு. இந்த மாதிரி ஏற்கனவே உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அப்புறம் இதுக்கு இன்னொரு குழந்தை, அப்படியே இன்னொரு குழந்தை வேணும்னா ஏதாவது ஆசிரமத்துல போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோ. பாவம் அஞ்சலி, அவ குழந்தைய அவகிட்டே குடுத்துருன்னு சொல்லு அவகிட்ட. என்கிட்ட இருக்கிற 2 குழந்தை நான் பெத்தது தானே மேடம். அப்படின்னு நீ சொல்ற. ஆனா
அதுல ஒரு குழந்தை அஞ்சலியோட குழந்தைன்னு அஞ்சலி கிட்ட இருக்கிற ஆதாரம் சொல்லுதே. மேடம் ஆதாரம் சொல்றீங்க, என்னதான் கேட்டா சொல்லவும் மாட்டீங்க. அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு இப்பயாவது சொல்லுங்களேன். பர்த் சர்டிபிகேட். உன்கிட்ட இருக்கிற தியாங்கிற குழந்தைக்கு அஞ்சலி தான் அம்மான்னு அவங்க ஹஸ்பண்ட் தீனா தான் அப்பான்னு உறுதி பண்ணி கவர்மெண்ட் கொடுத்த பர்த் சர்டிபிகேட். என்ன நம்பிக்கை இல்லையா? கண்ணால பார்த்தாதான் நம்புவீங்க போல இருக்கு. அத நானே உங்களுக்கு கொடுக்கறத விட அஞ்சலியே கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ல? அஞ்சலி இத நான் சொல்றதை விட நீயே அவங்களுக்கு காட்டு. மூணு பேருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல? சரி, நானே படிக்கிறேன். குடுமா நல்லா கேட்டுக்கோங்க. குழந்தை பேரு தியா. அப்பா பேரு தீனா. அம்மா பேரு அஞ்சலி. டேட் ஆஃப் பர்த் 15/12/13. பர்த் ஆஃப் பிளேஸ் கோயம்புத்தூர். போதுமா? இப்ப குழந்தைய அஞ்சலி கிட்ட ஒப்படைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, இது உண்மையான சர்டிபிகேட்டே இல்ல. மாமா, நான் உங்ககிட்ட சொன்னல இவ ஏதோ ஃப்ராட்தனம் பண்ணிருக்கானே. அடி பாவி, பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கே. ஆதாரத்தை காட்ட சொன்ன காட்டியாச்சு. அதோட குழந்தைய குடுத்துட்டு ஒதுங்குற வேலைய பாரு. உருப்படுறது சரிப்படுறதுலாம் உனக்கு எதுக்கு? சரி, குழந்தை அஞ்சலியோடதுங்கிறதுக்கு அஞ்சலி கிட்ட ஆதாரம் இருக்கு. ஒருவேளை குழந்தை உன்னோடதான் இருந்தா உன்கிட்ட இது மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. எது உண்மையானதுன்னு மை போட்டு பாத்துருவான். ஏன் அத பத்தி உங்ககிட்ட இவ சொல்லாமல இருந்திருப்பா? 2 குழந்தைங்களோட பர்த் சர்டிபிகேட்ட ஆளை வச்சு வீடு புகுந்து திருடிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், கார்ப்பரேஷன் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுத்து சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டு அதே பணத்தை வச்சு திருட்டுத்தனமா பர்த் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்கா. யோ, கார்ப்பரேஷன் ஆபீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், போலீஸ் ஸ்டேஷன் இது மூணும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல உள்ளது. இத மூணையும் தப்பா பேசுறதுக்கு முதல்ல ஒன்னத்துக்கு உள்ள வைக்கணும். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா குழந்தைய மட்டும் கொடுக்கவே முடியாது. பாத்தீங்களா மேடம், பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு? இவர் மட்டும் இல்ல மேடம், இவங்க எல்லாருமே இப்படிதான். என் குழந்தைய என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு நான் இவங்க எல்லார் காலையும் விழுந்த கதறின கெஞ்சின. ஆனா யாருக்குமே என் மேல இறக்கம் வரல மேடம். மேடம் வேற வழி இல்லாம தான் மேடம் நான் கடைசியா உங்களை தேடி வந்திருக்கேன். உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறாங்க பாருங்க. பாருங்க மேடம், என் முகத்தை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரியே தெரியுது. ஆனா ஒரு விஷயம் மேடம், நீங்க மட்டும் என் பொண்ணு எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன் மேடம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நடிக்கிறியா? அதெல்லாம் அடிச்சே கொலை வேண்டி. என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன நினைச்ச? ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? என்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? இனிமேல் யாரும் என்னை ஏமாத்த முடியாது. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இனிமேல் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? நீ வா என் கூட வா.
இப்பயே உங்ககிட்ட இந்த பிள்ளைய வாங்கி தரேன் மேடம், போயா, வேண்டாம்மா, ஏய், வேண்டாம்மா போயா, வாயை கேளுங்கம்மா